மகாராஜா தனியாக இருக்கிறார். அவரது பாதுகாப்பிற்காக நான் உடனே அங்கு செல்ல வேண்டும். யுவர் எக்ஸலன்சி, அலி பகதூர் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்கிற நியூஸ் எனக்கு கிடைச்சது. ஆம் எல்லிஸ் அவர்களே, நான் மகாராஜாவின் பாதுகாப்பிற்காக உடனே அங்கு செல்ல வேண்டும். நானும் உங்க கூட வரேன். சரி. ஆனால் மகாராணி அவர்களே, வெளியில் இருக்கும் அந்த விவசாயிகளின் நிலைமை என்னாவது? நரசிங்கராவ் அவர்களே, இந்த விவசாயிகள் பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜான்சியில் வாழும் செல்வந்தர்கள் அலி பகதூரின் பேச்சை கேட்டு செல்வங்கள் அனைத்தையும் லார்ட் டல்ஹவுசியிடம் ஒப்படைத்து விட்டார்கள். உடனடியாக நான் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள், சீக்கிரம். விதியை யாராலும் வெல்ல முடியாது, விதியை யாராலும் வெல்ல முடியாது, முடியாது. நான் என் கணவருக்கு எதுவும் நேர ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். இறைவன் தன் கையில் இருக்கும் சக்கரத்தை 2 முறை பயன்படுத்துவான். முதல் முறையானது தனது பக்தனை காப்பாற்ற முயற்சி செய்யும் பொழுது, மற்றொரு முறை எந்த துஷ்டனை அழிக்க நினைக்கிறாரோ அப்பொழுது அந்த சக்கரத்தை பயன்படுத்துவார். இறைவனின் அந்த சக்கரத்திற்கு முன்னால் மனிதர்களால் எதுவும் செய்ய இயலாது. இறைவன் அந்த அளவிற்கு கொடியவன் அல்ல. அவர் அதர்மத்திற்கு நிச்சயம் துணை போக மாட்டார். அவர்களின் படைபலம் உங்களை விட அதிகமானது. அப்ப என்ன செய்யறது? பொறுமையாக இரு. உத்தரவு. உங்க விருப்பப்படியே செய்யறோம். அன்புள்ள லட்சுமி, இன்று ஏனோ என் மனம் சஞ்சலத்துடன் காணப்படுகிறது. இந்த தனிமையை நான் இதுவரை சந்தித்ததே இல்லை. உன்னை பிரிந்திருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு யுகமாக எனக்கு தோன்றுகிறது. என்னை நினைத்துக் கொள்ளுங்கள், நான் அங்கு இருப்பேன். நான் இங்கு வரும் வழியில் தாமோதரின் கல்லறைக்கு சென்று வந்தேன். கங்காதரின் மனது கண்ணாடியைப் போல் உடைந்து விட்டது லட்சுமி. வலியில் என் மனம் மிகவும் துடித்துக் கொண்டிருப்பதை நீ அறிய மாட்டாய் லட்சுமி. கல்லறையில் மலர்ந்திருக்கும் பூக்களை கூட என்னால் பறிக்க இயலவில்லை. அந்த அளவிற்கு என் மனம் மிருதுவானதாக மாறிவிட்டது. இந்த வாழ்க்கையே விரக்தியாக தெரிகிறது. இந்த உடலில் இருந்து ஆத்மா வெளியேற துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நான் இன்னும் பலவீனமாக மாறவில்லை லட்சுமி. எனது கடமையை நிறைவேற்றாமல் நான் இறக்க மாட்டேன். நாளை தாமோதருக்கு திதி கொடுக்கும் நாள். அதிகாலை பொழுதில் சூரிய தேவனை வணங்கி அதில் நான் தாமோதரனுக்கு திதி கொடுக்கலாம் என்று நினைத்துள்ளேன். இதல்லவா விதி? இவைகள்தான் என்னுடைய இறுதி எழுத்துக்கள் என்று நினைக்கிறேன். சிறிது நேரத்திற்கு நான் தனிமையாக இருக்க விரும்புகிறேன். என் மகன் தாமோதருக்கு திதி கொடுக்கும் பொழுது தனிமையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்களே, நேரம் மிகவும் குறைவாக உள்ளது. நாம் விரைவாக மகாராஜாவிடம் செல்ல வேண்டும். பரமம் புருஷம் திவ்ய யாதி பார்த்தானுசிந்தய. கங்காதர், உனது கடவுளை இறுதியாக வேண்டிக்கொள். இல்லை இல்லை மகாராஜா, நான் தாங்கள் செல்ல அனுமதிக்க மாட்டேன். மகாராஜா, நான் சொல்வதை கேளுங்கள். மகாராஜா.